தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச விடியல் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். அதன்படி புதுச்சேரி நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இன்று ஒரு நாள் முழுவதுமாக இலவச பயணம் மேற்கொள்ளலாம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று ஒருநாள் முழுவதும் புதுச்சேரியில் நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர், எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி அவருடைய பிறந்தநாளை மிக எழுச்சியாக புதுச்சேரியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் குறிப்பாக இளைஞர்களை கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம், நூலகம் திறப்பது, இலவச தள்ளுவண்டிகள் தருவது, இப்படி நிறைய நலத்திட்டங்களை 2 நாட்களாக வழங்கி வந்திருக்கின்றோம். இன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் ஓடக்கூடிய நகர பேருந்துகள் அனைத்தையும் புதுச்சேரியில் தமிழகத்தைப் போல பெண்களுக்கு இலவச பஸ் என்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை நினைவுபடுத்துகின்ற விதமாக புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வந்தால் எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற நிலையிலும் இன்று புதுச்சேரியில் ஓடுகின்ற அனைத்து நகர பேருந்துகளையும் இலவசமாக இன்று மக்கள் பயன்படுத்துவதற்கு அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இளைஞரணி சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து புதுச்சேரி இந்த மாதம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் என்று செய்து வருகின்றோம். மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பிறந்தநாள் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய குளங்களை தூர்வாருவது, மரம் நடுவது, இப்படி போன்ற பயனுள்ள விஷயங்களை செய்து எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம்.